உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். கிஸ்தி ரசீதை வைத்து வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்ததை நிரூபிக்க முடியுமா? இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் ராஜகவுண்டர் வெர்சஸ் கலா என்கின்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் இது ஒரு பூர்வீக சொத்து. இந்த பூர்வீக சொத்திலே 2005 சட்ட திருத்தத்தின்படி ஆண் வாரிசு போலவே பெண் வாரிசுக்கும் சரி பங்கு இருக்கிறது. ஆகவே எனக்கு பாகத்தை பெற்று தர வேண்டும் என்று சொல்லி பாகப்பிரிவினை வழக்கை தாக்கல் செய்கிறார். இதற்கு பிரதிவாதிகளான சகோதரர்கள், என்னுடைய சகோதரிக்கு 1989க்கு முன்பாகவே திருமணம் நடந்துவிட்டது, 2004க்கு முன்பாகவே இந்த பூர்வீக சொத்திலே பாகப்பிரிவினையானது வாய்மொழியாக நடந்துவிட்டது, ஆகவே இந்த வாதியானவர் பாகம் கேட்க முடியாது என்று அவர்கள் வாதிட்டு வைக்கின்றனர். விசாரணை செய்த நீதிமன்றமானது ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினையை நிரூபிக்க வேண்டுமென்றால் தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் கிஸ்தி கட்டிய ரசீதை வைத்து வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்தது என்பதை இந்த நீதிமன்றமானது ஏற்காது. ஆகவே தகுந்த ஆதாரங்களை கொண்டு நிரூபிக்காத காரணத்தினாலே 2005 சட்ட திருத்தத்தின்படி இந்த பெண் வாரிசுக்கும் பூர்வீக சொத்திலே பாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.